ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 70 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் கிரியேஷனை காட் ஆஃப் டிராகன் அவன் எப்படி கொண்டாலோ அதே மாதிரி அப்படி நெஞ்சில் குத்தி போட்டு தள்ளிட்டு அந்த 36வது ஃப்ளோரை முடிச்சு நம்ம ஹீரோ இப்போ ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோ அப்படி உட்காந்துட்டு பாருங்க, சும்மா 6 நம்ம ஹீரோட பவர் அந்த அளவுக்கு வெறித்தனமா மாறிடுச்சு. அதாவதுக்கு அந்த காட் ஆஃப் கிரியேஷனோட ஸ்பிரிட் எடுத்தனால அந்த பவர் ரொம்ப அதிகரிச்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்படும். நம்ம ஹீரோட உடம்பு ஃபுல்லா ஒரு வித்தியாசமான சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இது, என்னோட உடம்பு வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, ஏன் கடவுள் சக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எரிமலை குழம்புல மாட்டி உடம்பு எரியிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ, என்ன உடம்பு எரிமலை குழம்புல மாட்டிக்கிட்ட மாதிரி வலிக்குதே அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி வேற ஒரு இடத்துல அப்படி படுத்து எந்திப்பாரு. பார்த்தா அது விண்வெளி பயணம். அங்க நிறைய கிரகங்கள் இருக்கு. அது மல்டிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கிரகங்களும் ஒன்றிணைற ஒரு கிரேட்டஸ்ட் பாத்து. அந்த பாத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, என்கிட்ட இருக்க காட்ஸ் பவர்லாம் வேற லெவல்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆம்னி பொட்டன்டா மாறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நினைக்கும் போது அங்க கதை திறந்துட்டு பார்த்தா படிக்கு மேல ஒரு ஆம்னி பொட்டன்ட் ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல் உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இல்ல இப்போதைக்கு நான் அங்கே போய் அவரோட பவரை எடுத்துக்க வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்பிட்டு மறுபடியும் ரெஸ்ட் இருக்க ரூமுக்கு திரும்ப வந்தோடனே பல்லார்னு ஒரு அப்பு விடும். யாருன்னு பார்த்தா நம்ம டேம்ஜன் தான். நம்ம ஹீரோவை பல்லார்னு ஒரு அப்பு விட்டுட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் அந்த காட் ஆஃப் வார் நீ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரில் நான் பார்த்தேன், நீ ரொம்ப உன்னை புஷ் பண்ணிக்கிட்ட, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் தனியாகவே போய் நிற்கிற, எல்லாத்துக்குமே எதையாச்சும் ஒன்று துரத்திக்கிட்டே இருக்கிற, நீ அந்த டவரை அழிக்கும் போது உன் குடும்பம் அழிஞ்சதை பற்றி சொன்னேன், அதெல்லாம் கேட்கும்போது என் மனசு ரொம்பவே வலிச்சுது, நீ ஏன் இங்கே எல்லாத்துக்குமே தனியாக பண்ணணும்னு நினைக்கிற, இங்கே தான் கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்களே, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல, அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, இவ ஏன் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டேம்ஜன், நீ அடுத்து என்ன பண்ண போற, எல்லாத்தையுமே இப்படி தனியாவே பண்ணி கடைசியில் சாக போறியா, நான் அதுக்கு ஒன்று விட மாட்டேன், நீ உதவி கேட்டா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன், உதவி கேட்டு பழகு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப அக்கறையா சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேம்ஜன் கிட்ட, இங்கே பாரு டேம்ஜன், நான் போற பாதை சிங்க பாதை, நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுல நான் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைச்சனா அந்த வாழ்க்கையை நீ தாராளமாக வாழலாம், நான் உன்னை தடுத்து நிப்பாட்ட மாட்டேன், என் கூட நீ இருக்கணும், என் கூட சேர்ந்து நீ சண்டை போடணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டேம்ஜன்வை பார்த்து சொன்னோன்னே அதை காட்டு டேம்ஜன், அப்படியா உன்னோட ஆசை அதுதானா, ஆனால் என்னோட ஆசை உன் கூட இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம டேம்ஜன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டவர் ஆஃப் ட்ரெஸ்க்குள்ளே சண்டை போட போவான். நம்ம ஹீரோ இப்போ 37வது ஃப்ளோருக்குள்ளே போகிறான். 37வது ஃப்ளோரை முடிச்சிடுறான். அடுத்து 38வது ஃப்ளோர் போகிறான், அதையும் முடிச்சிடுறான். அங்கே இருக்க மக்கள் எல்லாம், கடவுள், எல்லையற்ற கடவுள் வந்துட்டாரு, அவர் தான் இனிமேல் கடவுள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ 38வது ஃப்ளோரு, 39வது ஃப்ளோரு, 40வது ஃப்ளோரு, அப்படியே போய் 45வது ஃப்ளோர் வரைக்கும் நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லா ஃப்ளோரையும் முடிச்சிடுறான். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை கடவுளாக கும்பிடுறாங்க. அவங்களோட அந்த ஃபெய்த், நம்பிக்கை, கடவுள் பவர் நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்து டேம்ஜன்வோ, என்னடா அவன் கடவுள் பவருக்கு ஒரு அளவே இல்லையா, வந்துக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ, நீ என்ன பண்ண போறியோ அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாத்தையுமே முடிப்பேன், அப்போ நீ வாயை பொழப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா டிவைன் பவரையும் நம்ம ஹீரோ அப்படி கையில் எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோ திரும்ப 46வது ஃப்ளோருக்கு போகிறதுக்காக ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு திரும்ப வந்துடுவார். திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்க்ரீன் பாப்பாகி, இப்போ 45வது ஃப்ளோரை முடித்தவங்க 100 பேர் தான். அந்த 100 பேரில் நீங்களும் ஒருத்தங்க. இந்த ரூமை கொஞ்சம் மாற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நீங்கள் வேற ஒரு மாதிரியான ரூமில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அந்த ரூமை குட்டி குட்டி பூனையெல்லாம் வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ 46வது ஃப்ளோருக்கு போகிறனால இந்த ரூமை வேற மாதிரி ரெடி பண்ணி, இப்போ உங்களுக்கான ரூமு இதுதான், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பூனைங்களாம் புது ரூமை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கோம். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக சண்டை போட போகிறது இல்லை, உங்கள் கூட அட்மின்ஸும் கூட சேர்ந்து சண்டை போட போகிறாங்க அப்படி சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ வந்து, அட்மின்ஸா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, அவங்க என் கூட போய் சண்டை போட போகிறாங்களா, அப்படி அவங்க என் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அவங்க சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவங்க இப்போ தான் சாக போகிறாங்களா, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் அவங்கள இழக்க விரும்பலை, அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீன் பாப்பாகி, இந்த டவர் ஒரு 10 முன்னோடியை கிரியேட் பண்ணியிருக்கு, அந்த 10 முன்னோடியில் நீங்களும் ஒருத்தங்க. இந்த 10 முன்னோடியில் இருக்க லா என்னன்னா, நீங்கள் உங்களுக்கான பவரை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், அது மூலமாக அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறலாம், நீங்கள் ஒரு ஆம்னி போட்டன்ட் லெவல் அளவுக்கு பவரை ஒரு 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதனால அந்த பவர் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவரட்ட நிலைமையில கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பீங்க, உங்களோட சக்தியை நீங்கள் எல்லாத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இது மூலமாக அவங்க டீம்மேட்டையும் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டேம்ஜன் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த நிலைமையில நான் ஏற்கனவே இருந்திருக்கேன், அப்படி நிலமையில நான் டீம்மேட்டை சூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அது எனக்கு கரெக்டாக அமையலை,
கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா நீ அந்த நிலைமையில ரொம்ப டயர்டாக இருந்தியா இப்போ நினச்சி பார்க்கும்போது உனக்கு கடுப்பாக இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் உன்கிட்ட இன்னொரு 2 பேர் வந்திருக்காங்க அவங்களும் ஒரு முன்னாடிகள் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது யார் அவங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம வெள்ளை கொக்கு அட்மீன் நம்ம அயன் ஒயிட் மோனார்க் அட்மீன் தான் அவங்க கதவை திறந்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அந்த வெள்ளை கொக்கு அட்மீன் தான் அப்ப அந்த வெள்ளை கொக்கு அட்மீன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட வர்றதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு வழியா உங்க பக்கம் வந்துட்டேன் உங்களுக்கு டீச்சரா இருந்தேனா இப்போ உங்க டீம்மேட்டா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது டீம்மேட்டா இவ்வளோ சீக்கிரமா டீம்மேட்டா மாறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க அயன்பெட் மோனார்க்கு என் வெள்ளை கொக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவனோட டீம்மேட்டா உனக்குலாம் அதுக்கு தகுதியே இல்லை நான் தான் அவனோட டீச்சரு டீம்மேட்டு ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான் அவனை முதல்ல சூஸ் பண்ணேன் எனக்கு தான் அதுக்கு எல்லாமே தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாரு நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயையோ இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது போலயே அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த வெள்ளை கொக்கு மோனார்க்கு அங்கே அயன்பெட் மோனார்க்கை பார்த்து உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு சங்கு மேலே ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டியா ஆனால் அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் நீ இவ்வளோ நேரம் பேசினதை கேட்டால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சங்கு அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த வெள்ளை கொக்கு மோனார்க்கு சொன்னதை கேட்டு நம்ம அயன்பெட் மோனார்க்கு செம்ம கடுப்பாயிருவாங்க அப்புறமா என்ன 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோவோ ஐயோ என்ன இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்க நிப்பாட்டுங்க சண்டை போடாதீங்க ஏன் இப்படி சண்டை போறீங்க உங்க 2 பேரையும் நான் டீம்மேட்டா சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டு அவங்க 2 பேரும் என்னது 2 பேரையும் சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம இரவும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க 2 பேரும் அப்படியா நான் நீங்க சொல்றதை கவனமா கேட்கறோம் எங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் என்னோட டீம்மேட் ஆகலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா என்கிட்ட இருக்க டிவைன் பவரை உங்களுக்கு கொஞ்சம் நான் பிரிச்சு கொடுக்கணும் என்கிட்ட தான் நிறைய டிவைன் பவர் இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க 2 பேரும் அப்படியா அப்படின்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னோன்னே அதை கேட்டு வெள்ளை கொக்கு மோனார்க்கும் ஐ ஜாலி நான் உங்க கூட இருக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருப்பா அப்போ நம்ம ஹீரோ சரி இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நான் டிவைன் பவர் உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருவாங்க அங்கே வெள்ளை கொக்கு மோனார்க்கு ரொம்ப குஷியாக இருப்பா அப்போ நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்து இப்போ நான் என்னோட கடவுளோட சக்தியை அவங்க 2 பேத்துக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் அது மூலமாக என்னோட டீம்மேட் ஆக்கி இந்த டவருக்குள்ளே ஒன்றா சண்டை போட போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ கான்ட்ராக்ட் போட்டு போகிறோம் இப்போ என்னோட டிவைன் பவரை 2ஆக பிரிக்க போகிறேன் அதில் ஒன்று எல்லையேற்ற மற்றும் இம்மோட்டல் பவர் அதை நான் இங்கே வெள்ளை கொக்கு அட்மீன் கொடுக்குறேன் என்னோட டெத்து கடவுள் பவர் அதை நான் அயன்பெட் மோனார்க் கொடுக்குறேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டு 2 பேத்துக்குமே பவரை பிரித்து கொடுப்பான் அந்த பவர் பிரித்து கொடுத்தோன்னே 2 பேருமே நம்ம ஹீரோட டீம்மேட் ஏறுவாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அயன்பெட் மோனார்க் நம்ம ஹீரோ பார்த்து அதென்ன வெள்ளை கொக்கு மோனார்க்கு மட்டும் எல்லையற்ற கடவுள் சக்தி எனக்கு மட்டும் டெத்து கடவுள் சக்தியா இது என்ன அர்த்தம் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் உங்களை பற்றி எது நினைக்கிறேன்னா நீங்கள் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க நான் உங்களை தங்க மாதிரி தாங்குவேன் அதனால எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி தான் இப்போ டவர் ஆஃப் டேல்ஸுக்குள்ளே போகலாமா ஏன்னா இது அட்மின்ஸ்க்கான சண்டையாச்சு அதுவும் முன்னோடிகள் நம்ம எல்லாருமே இந்த டவரோட ஒரு முன்னோடிகள் ஆச்சு நம்ம இப்போ கவனமாக சண்டை போடலாமா அப்படின்னு அந்த கதவை திறந்துட்டு டவர் ஆஃப் டேல்ஸுக்குள்ளே 46வது ஃப்ளோருக்குள்ளே நம்ம ஹீரோ போகிறான் அதில் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற மற்ற எனிமிங்களோட 4 ஃப்ளாகு அந்த ஃப்ளாகை கைப்பற்றணும் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் வருது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு மிஷன் சொல்லிட்டு வருது அதாவது முன்னோடிகள் சட்டத்தின்படி மீண்டும் உயிர் தெழுதல் அந்த நிகழ்வு நடக்க போகுது அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு வரும் அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி ஏதோ பயங்கரமாக ஒரு ஏஞ்சல் மாதிரி உயிரோட வந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து இங்கே என்ன நடக்குது புதுசாக ஒரு மிஷின் வேறு வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த டவருக்குள்ளே போனால் அங்கே ஏதோ மலை பிரதேசமாக இருக்குது ஆனால் நம்ம ஹீரோட அந்த டீமன் ஸ்வாடு அங்கே உள்ள நம்ம டேம்ஜன் விவரம் இருப்பார்ல அந்த ஸ்வாடு தனியாக அங்கே சொருவி கிடக்குது அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாடு கிட்ட போகும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப் ஆகி இங்கே இருக்கிற முக்கியமான டாஸ்க் என்னன்னா மறுபடியும் உயிர் தெழுந்தவங்களை நீங்கள் கொல்லணும் அதுதான் அவங்களோட முக்கியமான டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்படி கையில் எடுப்பான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாடுக்குள்ளே டேம்ஜனும் இல்லை என்னது இந்த ஸ்வாடுக்குள்ளே டேம்ஜனும் இல்லையா அப்படின்னா அவள் மறுபடியும் உயிர் தெழுந்துட்டாளா அவளையும் நான் கொல்லணுமா ஐயோ அப்படி மட்டும் நடக்கக்கூடாதே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி 2 பேர் நடந்து வருவாங்க அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே கிண்டல் அடிச்சு சிரிச்சுட்டு பாடுறா இங்கே ஒருத்தர் இருக்கான் டே என் முன்னாடி நிற்கிறியே நீனு இந்த டவரோட ஒரு முன்னோடியா நீ எத்தனை பேரை கொண்டுட்டீங்க நாங்கள் இந்த 46வது ஃப்ளோருக்கு வரதுக்குள்ள நிறைய பேரை கொண்டுட்டு தெரியுமா நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லு தெரியுமா அப்படி பேசிட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு வயசானாலும் இருப்பான்
டேய் கொஞ்சம் பொத்திக்கிட்டுறா, அவன் யாரு எப்படின்னு தெரியல, நீ பாட்டுக்கு லொடலொடன்னு பேசி அவன் ஏதாச்சும் பண்ணிட போறான்டா அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் யாருன்னா இவன் ஒரு அட்மின், பீஸ்ட் ஆஃப் த வேஸ்ட்லேண்ட் அதோட அட்மின். இவன் கூட கான்ட்ராக்ட் போட்டு கூட்டு வந்திருக்கான். அவனை பார்த்து டே கொஞ்சம் அமைதியாடுறா, இவன் கோபக்காரனா இருக்க போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அட விடு பெருசு, நம்ம 2 பேர் தான் பவர்ஃபுல்லு, நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்கல்ல, நீ இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு பயப்படணும், இவனே போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு பேசும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி அவன் சங்க பிடிப்பா இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த வயசான அட்மினும், அட முட்டா பயலே, நான் படிச்சு படிச்சு சொன்னேடா, கொஞ்சம் பொத்திட்டு இருந்திருக்கலாம்ல, இவன் பாரு எவ்வளவு கோவக்காரன்னு பார்த்தாலே தெரியுது, இவங்கிட்ட நீ வாய் விட்ட பத்தியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட சங்க பிடிச்சு தூக்கிட்டு, என்னது நீ நிறைய அட்மினை கொன்னியா, நீ யார் யாரை கொன்ன, எதுக்காக கொன்ன, இங்க என்ன நடக்குது, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இப்ப என்கிட்ட ஒவ்வொன்னா சொல்ற புரியுதா அப்படி நம்ம ஹீரோ அவனை மிரட்ட, அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பிப்பான். அவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேட்பாரு, ஓ அப்படியா, இங்க ஒரு டீம் என்ன பண்ணும், உயிர் தெழுந்தவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும், இன்னொரு டீமு உயிர் தெழுந்தவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணும், அதுதானே, இப்படி மாற்றி மாற்றி கொல்லணும், டீமாக பிரிஞ்சு கொள்ளணுமா, சரி இப்போ பின்னாடி ஒரு சம்பவம் நடக்குது அதே மாதிரியா அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்தா அங்கே நம்ம அயன்பெட் மோனாருக்கு, நம்ம வெள்ளைக்கொக்கு மோனாருக்கு, அங்கே இருக்க எல்லாத்தையுமே சும்மா துண்டு துண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க, சும்மா மரண மாஸ்க் கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோட அந்த டிவைன் பவர் வேற இருக்கா, அது மூலமா அவங்க இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி வெறித்தனமா ஆட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ஒட்டுமொத்த 46வது ஃப்ளோரையே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க நம்ம அயன்பெட் மோனாருக்கு, சும்மா வெறித்தனமா மாஸ்க் காட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ளிட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம ஹீரோ கிட்ட அவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க, ஐயா உங்ககிட்ட தெரியாம பேசிட்டோம், எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து அப்படியே ஓடி போயிடுவோம், விட்டுருங்க ஐயா அப்படின்னு அவங்க 2 பேருமே கெஞ்சிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, பொழைச்சு போங்க, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி பற்றாதீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட மோதுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல, விருப்பம் இல்ல, பொழைச்சு போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே, ஆளை விடுங்கய்யா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த டேம்ஜன் இருக்கிற அந்த ஸ்வாடை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்வாடுக்குள்ள நம்ம டேம்ஜன் இல்லையே. அந்த ஸ்வாடை பார்த்துட்டு, டேம்ஜின்வு நீ மறுபடியும் உயிர் தெழுந்துட்டியா அப்படின்னா உன்னை நான் கொல்லணுமா, இல்ல அது மட்டும் நடக்கக்கூடாது, அது நான் பண்ணவே மாட்டேன், இந்த டவர்லயே அதிக நேரம் செலவழிச்சதுன்னா அது உன் கூட மட்டும்தான், ஆனா உன்னை பத்தி எனக்கு முழுசா ஒரு விஷயம் கூட தெரியாது, உன்னை பத்தி அதிகமா எதுவுமே தெரியாது, நான் ஏன் இப்படி தெரியாம இருந்துட்டேன், உன்னை பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும், சே இப்போ என்ன பண்ண போறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நீ திரும்ப உயிர் தெழுந்துட்டேன்னா எனக்கு எதிராக மட்டும் வந்துடாத, நானும் உனக்கு எதிராக மாறவே மாட்டேன், டேம்ஜின்வு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதை நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டான் போல இருக்கு. பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு, என்னது நீ அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலையா, நீ முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கடா, உன்னை பத்தியே உனக்கு முழுசா தெரியாத மாதிரி தான் இருக்கு, நீ ஒரு பீஸ்ட், எதுக்குமே பயப்படாத, இறக்கமே இல்லாத பீஸ்ட் சங் அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பேசிட்டு இருப்பா. அவ யாரு என்னன்னு தெரியல, அவ நம்ம ஹீரோ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.